ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்கள் ஆதித்தன். வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வேல் எச்சலுடைய சேனல். இன்றைக்கி ஒரு ட்ராவல் வீடியோ போட போகிறோம். எங்கே போயிருக்குனாக்கா, தமிழ் வளர்த்த மண் மதுரை மண், கண்ணகி எரித்து சாம்பலாக்கிய மண் மதுரை. அந்த மாதிரி அந்த மதுரைக்கே ஒரு தனி சிறப்புகள்லாம் உண்டு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, சிறப்பு வாய்ந்தது. அந்த சித்திரை திருவிழாக்காக தான் கள்ளழகர் ஆற்றுல இறங்க போகிறாரு இன்னும் 2-3 நாளில். அதுக்காக அந்த திருவிழாவில் ஃபுல்லாக இருக்க போகிறதுல ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் நாளைக்கு கல்யாணம் மீனாட்சி அம்மனுக்கு, அதுக்காக வந்திருக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுக்கிற மக்களே எல்லோரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். முதல் முறையாக என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மக்களே, தயவு செஞ்சு எல்லோரும் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்து எல்லாம் எடுத்து நீங்கள் வர முடியாதவங்க கூட வீட்டிலேருந்து பார்க்கணுன்றதுக்காக செய்கிறேன். சுயநலத்துலேயும் ஒரு பொதுநலம் அப்படின்ற மாதிரி தான் எனது கொள்கை. என்னுடைய சுயநலம் தான், யூடியூப் ஓடணும் அப்படின்றதுக்காக தான் செய்கிறேன். இருந்தாலும் ஊர் விட்டு வந்து அதில் ஒரு பொதுநலம் இருக்கட்டுமே, போய்ட்டு ஜனங்களுக்கு நல்லா எடுத்து காமிக்கலாமா அப்படின்னு பார்க்கலாம். நாளைக்கு கோயிலுக்குள்ள எவ்வளோ என்ன அளவு பண்ணுறாங்க, எவ்வளோ தூரம் அந்த அம்மா என்ன கிட்ட கூப்பிட்டு எடுக்க வைக்கிறான்றது பார்த்துட்டு எல்லாம் பார்க்கலாம். வாங்க மக்களே, வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மக்களே, சேலம் 5 ரோடு வந்தாச்சு. 5 ரோடுகிட்ட வந்துட்டு ஒரு சேலத்துக்கிட்ட அவ்வளோ ஒன்றும் தெரியல, வெயிலே தெரியலைங்க. நல்லா ஓரளவுக்கு கிளைமேட் நல்லா மழை பெஞ்சிருக்கும் பொழுது நேற்று முந்தின நாள்லாம் கொஞ்சம் அதாவது வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாக, நல்லா ட்ரையாக இருக்க வேண்டிய இடம் போல் நல்லா பச்சையாக பசுமையாக இருக்குது. அந்த ஏற்காடு மலை அதெல்லாம் வந்து ஏலகிரி மலைலாம்
சூப்பராக ஏலகிரி மலையில் ஏற்காடு மலைலாம் எல்லாம் பசுமையாக இருக்குது, எல்லாமே பச்சையாக இருக்குது. கொஞ்சம் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் பசுமை நிறைஞ்சிருக்குது. அதனால் ட்ராவலிங் பண்ணுறதுக்கு நல்லா ஜாலியாக இருந்தது. வாங்க சேலம் வந்தாச்சு. 5 ரோடு கிட்ட போய்ட்டு இப்போ பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே அடுத்து மதுரை வண்டி டைரக்ட் பஸ் எது இருக்குதோ அதில் ஏறிட்டு பாயிண்ட் இருந்தாலும் சரி எது ஒன்று ஏறிட்டு அடுத்து மூவ் பண்ண வேண்டியது தான். அடுத்து பாருங்கள், சேலம் வந்தோடனே உடனே மாறியாச்சு. பஸ் இருந்து டைரக்ட் பஸ்ஸு, மப்சல் பஸ் தான், கவர்மெண்ட் பஸ் தான். நல்லா இருந்துச்சு, சீட்டெல்லாம் காலியாக இருந்தது. எனக்கு எப்படி வசதி இருக்குதோ, அதாவது வெயில் அடிக்காத போல் அந்த பக்கம் உட்காந்துட்டேன். விண்டோ பக்கம் வீடியோ எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். போகிறப்போ எல்லாம் ஜாலியாக நல்லா இருக்கும். நல்லா காலியாக தான் இருக்குது, வண்டி ஃப்ரீயாக இருக்குது. பாருங்கள் நீங்களே, காலியாக தான் இருக்குது. நான் உட்காந்தாச்சு சீட்டில், டபுள் சீட்டில் தான் உட்காந்துருக்குறேன். உட்காந்தோடனே வண்டியும் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் கிளம்புற வண்டியாக 3:30 மணிக்கு தான் போய் சேருன்றாங்க. 3:45 ஆகிடுங்கன்னு சொல்கிறாங்க மதுரைக்கு போகிறதுக்கு. காவேரிப்பட்டினத்துலேருந்து இதுக்கு ஒன்லி ஒரு 300 ரூபாய்க்குள்ளார தாங்க ஆகுது. 300 ரூபாய்க்குள்ளார தான் ஆச்சு பஸ் ஃபேர். ட்ரெயினில் போயிருந்தாக்கா ஒன்று சேலம் இல்லை தருமபுரியில் இருந்தால் இன்னும் அதெல்லாம் கம்மியாக இருந்திருக்கும். பார்க்கலாம், போகிறப்போ ஏதாவது சான்ஸ் கிடைச்சா அதில் ட்ரெயினில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வாங்க மக்களே என்னோட சேர்ந்து நீங்களும் பயணம் செய்யுங்க மதுரைக்கு. வழியெல்லாம் காட்டிட்டு போகிறேன், எல்லாம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் எப்படி இருக்குதுன்னு தெரியல, போனால் தான் தெரியும். அங்கே உள்ளார போயிட்டு எப்படி சாமியெல்லாம் எடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக எடுத்து உங்களுக்கு தரிசனம் காமிக்கிறேன். இல்லைனாக்கா எவ்வளோ என்னால் முடியாது பண்ண. நாளைக்கு திருக்கல்யாணம் மீனாட்சி அம்மனுக்கு, அது எடுத்து எவ்வளோ கிட்ட போய் எடுக்க முடியுமோ எடுத்து பார்க்குறேன். அங்கே எப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கும், ரொம்ப கூட்டமாக இருக்கும், விஐபிஸ்லாம் வருவாங்க. பார்க்கலாம், ஏதோ ஒன்று அந்த அம்மாவுடைய அருள் எப்படி கிடைக்குதோ இடம் கிடச்சி உங்களுக்கு காமிக்கிறதுக்கு என்னுடைய கடமை. காமிக்கிறேன், எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
ஹலோ மக்களே, இது நாமக்கல் என்ட்ரி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். நாமக்கல் என்ட்ரி ஆகிடுச்சு. நல்லா நல்லா நீட்டாக இருக்குது. ரோடெல்லாம் புதுசு போட்டிருக்காங்க போல இருக்குது. பஸ் ஸ்டாண்டை புது பஸ் ஸ்டாண்டெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வாங்க போய் பார்க்கலாம் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குதுன்றது. நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். அதை பாராட்டணும். அதை பப்ளிக்கும் பாதுகாக்கணும். அங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் அந்த வேலையை அவங்களுடைய வேலையை கரெக்டாக செய்யணும். வாங்க பார்க்கலாம். உண்மையிலே என்ட்ரன்ஸே ரொம்ப பிரம்மாண்டமாக வரவேற்குதுங்க. ரொம்ப அருமையாக இருக்குது என்ட்ரன்ஸு. நாமக்கல் பஸ் நிலையம், பேருந்து நிலையம். நல்லா ஒன்றும் கடைங்கெல்லாம் கூட எதுவும் வாடகைக்கு உடல் மாதிரி புது கடைங்க ஒன்றும் ஏலம் எடுக்கலையா, இல்லை எடுத்துகிட்டு ஒன்றும் வராத இருக்காங்களோ அது இல்லை. சூப்பராக இருக்குதுங்க, எல்லாம் அருமையாக இருக்குது. இதை எப்பயும் போல் இதே போல் என்றைக்கும் வச்சு காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. கண்டிப்பாக டாய்லெட் பாத்ரூம்லாம் கூட ஹைஜீனிக்காக இருக்கும் போல இருக்குது. உள்ள ரூம் தான், வெளியிலலாம் அங்கங்கெல்லாம் ஓப்பனெல்லாம் வைக்காமல் நல்லா வச்சுருக்காங்க. டாய்லெட் பாத்ரூம்லாம் பார்த்துக்கணும் நல்லா. அவ்வளோதான், நம்ம கையில் தான் இருக்குது. நல்லா இருக்குது பஸ் ஸ்டாண்டு. உண்மையிலே சூப்பரான பஸ் ஸ்டாண்டு. சுத்தமாக இருக்குது. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஒருவேளை ஊருக்கு ரொம்ப வெளியில் இருக்கிறதுனால எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு தெரியுது. ஆனால் ஊரை விட்டு கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் அந்த மாதிரி கிராஸ் பண்ணால் தான் ஊர். நாமக்கல் சிட்டி உள்ளார போகணும். அதுக்கு டவுன் பஸ், வேறு ஏதாவது சின்ன டவுன் பஸ் தான் பிடிச்சி போகணுமா, இல்லை ஆட்டோவில் வாக்கிங் டிஸ்டன்ஸான்னு தெரியல. நமக்கு பஸ் ஸ்டாண்டுலேருந்து கிட்ட எதுவும் ஊர் தெரியல. நாமக்கல், கரூர், மதுரை, திண்டுக்கல் எல்லாத்துக்கும் இங்கேருந்து பஸ் கிடைக்குது. நாமக்கல் இது நாமக்கல் பஸ் ஸ்டாண்டு. நாமக்கல்லாம் இந்த லாரிங்க, பஸ்ஸுங்களெல்லாம் இந்த பாடி பில்டர் எல்லாம் பாடி கட்டுறாங்க இல்லைங்களா, அதனால் அந்த தொழில் ரொம்ப, நாமக்கல்னாவே டிரான்ஸ்போர்ட்டுக்கு தான் ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. இந்த சங்ககிரி, ராமவா இதெல்லாம் நாமக்கல்லில் ரொம்ப அதிகம். டேங்கர் லாரிங்க, கண்டெய்னர்ஸு, பஸ்ஸுங்களுக்கு பாடி கட்டுறது, அந்த பெரிய பெரிய பஸ்ஸுங்க, ஸ்லீப்பர் கிளாஸ் பஸ், எல்லா பஸ்ஸும் பாடி இங்கே கட்டுறது. நல்லா தொழில் வளர்ச்சி உள்ள அந்த இந்த மாதிரி இது நிறைய. நாமக்கல் டோல்கேட்டு அது கூட சூப்பராக இருக்குது பாருங்கள், எப்படி இது நல்லாயிருக்கு.
இது வந்து மதுரை பக்கம் இருக்கிற பரமத்தி வேலூர், வேலூர்ன்றாங்களா அந்த இடம். அந்த நார்த்தால் டிஸ்ட்ரிக்டில் ஒரு வேலூர் இருக்குது, இங்கே ஒரு வேலூர். இந்த வேலூர் தான் இது, பரமத்தி வேலூர்னுவாங்களா, நம்ம வேலூர்னு தான் போட்டுருக்குது எல்லாம் போர்டு. வேலூர். அது ஒண்ணு அன்னைக்கு 14 மக்களே, இது கரூர் வந்து கரூர்லேருந்து கிளம்பியாச்சு. அதுக்கு அடுத்தது கரூர், திண்டுக்கல், மதுரை.
மக்களே இது கரூர் தாண்டோன்னு ஒரு டீ கடையில் சின்ன ஒரு டீ பிரேக்காக இருக்காங்க. நானும் ஒரு 2 பருப்பு வடை ஒரு டீ மட்டும் குடித்தேன். தண்ணி ஒரு பாட்டில் குடித்தேன். இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். 40 ரூபா ஆச்சு. நல்லா இருந்தது. வடை சூப்பராக இருந்தது. டீ நல்லா டீ குடித்த மாதிரி இருந்தது. அவ்வளோதான். இது சாப்பிட்டு வந்தாலும் போதும். இங்கே இதுக்கிட்ட நாமக்கல்கிட்ட வெள்ளரி பிஞ்சு விற்றாங்க. அது ஒரு 20 ரூபாய் வாங்கிச்சாங்க. நல்லா அவ்வளோதான். என்னுடைய காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து இப்போ லஞ்ச் வரைக்கும் முடிஞ்சிடுச்சு. இப்போ போய்ட்டு சாமியை பார்த்துட்டு மதுரை போய் இறங்கி சாமியை பார்த்து முடிச்சுட்டு வந்துதான் டின்னர் தான் சாப்பிடுவோம். வேறு எதுவும் இல்லை. அதெல்லாம் படுத்து தூங்க வேண்டியது தான். காலையில் சீக்கிரம் வரணும் அப்படின்னான்றது கேட் பண்ணிட்டு என்ன ஏதுன்றது பார்த்து எத்தனை மணிக்கு போகணும், எங்கே கல்யாணம் கோயில் எந்த மண்டலத்தில் என்ன பெரிய கோயில் எந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னு தெரியல. நான் போய்ட்டு விசாரிச்சு வந்தால் காலையில் எந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் நேராக சாப்பிடணும். ஆரோக்கியமாக கண்ணாடி போட்டு டீ குடிக்க போகிறான். ஆதித்தன் நம்ம கலக்கிறோம் இல்லை கலக்கிறோடா தம்பி. நீ உண்மையில் சூப்பராக இதே மாதிரி கலக்கிட்டே இருப்பாருங்க. ஒரு நாள் ஒன்று கலக்கிறாங்க. சீக்கிரம் தூக்கி வச்சாங்கன்னா தான் நான் எல்லாம் செய்ய வேண்டியதாக செய்யணும். அந்த அம்மாவுக்கு தெரியும் நான் செய்ய போகிறேன். நாங்கள் டீ என்ஜாய் பண்ணேன், காஃபி என்ஜாய் பண்ணேன். காஃபியில் டீ வடையை நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. வடை அது நல்லா டேஸ்டியாக இருந்தது. கீரைகள்லாம் போட்டு செஞ்சுருந்தாங்க. டீ நல்லா திக்கான பாலில் நல்லா டிகாஷன் ஊற்றி நல்லா சக்கரை போட்டு சூப்பராக இருக்கும். டேஸ்ட் சூப்பர் டேஸ்ட். அந்த கடையில் ஒன்றும் உளுத்து வடை ஒன்றாது, முட்டை போண்டா, உருளைக்கிழங்கு போண்டா, இன்னும் ஸ்நாக்ஸ் பப்ஸ் இதெல்லாம் வந்து எனக்கு மாற்றமே உட்கார்ந்து இது வாங்கிட்டு போகிறேன். எல்லோரும் அந்த பக்கம் சாப்பாடு மீல்ஸ் அதெல்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் இப்போ சாப்பிட்டாங்க. அவங்க பஸ்ஸில் போகிற போயிடலான்ட்டு சாப்பிட்ல. வண்டி கிளம்பிடுச்சு. வாங்க வண்டியில் போய் உட்காரலாம். பயணம் தொடரட்டும். மக்களே, நம்ம என்ன தான் இங்கே என்ஜாய் பண்ணியிருந்தாலும் ட்ராவல் பண்ணுறோம், சாமி கோயிலுக்கு போகிறோம், கும்பிட போகிறோம், நம்ம இதை வந்து டைம் பாஸ் பண்ணுறோம். இதே நிலைமையே நார்த் இந்தியாவில் அங்கே பாருங்கள். பாகிஸ்தான் பக்கம் பார்டரில் காஷ்மீரில் நம்மளுடைய இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் எவ்வளோ அலர்ட்டாக எவ்வளோ கண்ணு கருத்துமாக இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய இன்றைக்கி வந்து போர் ஒத்திகை அங்கெல்லாம் ரொம்ப எப்படி இருக்கும். நம்மளாம் போர் ஒத்திகை வந்து சவுத் இந்தியாவில் நம்மளுக்கு வந்து அவ்வளோ தெரியல. ஏன்னா நம்மளுக்கு பார்டர் இல்லை எதுவும். அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். அங்கே இருந்தால் தான் தெரியும் அதனுடைய பார்டர்னுடைய இது என்னன்றது. போர் ஒத்திகைலாம் நடக்குது. ஒரே வந்து இது முடிச்சு வச்சுட்டா கூட நல்லா தான் இருக்கும். என்ன பண்ணுற மாதிரி பார்க்கலாம். ஜெய் ஹிந்த்.
மக்களே திண்டுக்கல் வந்துவிட்டோம். திண்டுக்கல்னோன்னா என்ன ஞாபகம் வருது? தலப்பாக்கட்டி பிரியாணி வருதுமா ஞாபகம். ஆனால் எனக்கு ஒரு கடை கூட கண்ணில் போடல. தலப்பாக்கட்டி இந்த பஸ்ஸில் போகிறப்ப பார்த்தப்போ எல்லா ஊரில் ஒரு ஒன்று வந்துடுச்சு. எனக்கு கண்ணுக்கு பார்த்து தென்படல. எங்கேயாவது உள்ளூர் எங்கேயாவது இருக்குன்னு தெரியல. தலப்பாக்கட்டி பிரியாணி திண்டுக்கல் தான் நினைக்கிறேன். திண்டுக்கல் தானே தலப்பாக்கட்டி பிரியாணி ஃபேமஸ். மதுரை திண்டுக்கல் தான். சரி, அவ்வளோதான். வாங்க பஸ்ஸில் போகலாம். பஸ் கிளம்பியாச்சு. திண்டுக்கல்லேருந்து அடுத்தது மதுரை தான். நேராக டைரெக்டாக இங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் நினைக்கிறேன். திண்டுக்கல்லேருந்து மதுரை 70 கிலோமீட்டர். ஐயா, இதுதான் வைகை நதி. வைகை நதியில் தண்ணி இருக்குது. கல்லறைகள் நல்லா சுகமாக நல்லா திருவிழா நடக்கும்னு நினைக்கிறேன் இந்த முறை. இல்லைன்னா அங்கங்கே தொட்டியில் வச்சு இறைப்பாங்களாம். அந்த ஆட்டோ டிரைவர் சொன்னார். இந்த முறை டேம் அந்த பக்கம் தண்ணி மழை பெஞ்சிருக்கனால தண்ணி விட்டுருக்காங்க ஆற்றுல. ஆறில் கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி சுத்தம் ஆகிடுச்சு. 2-3 நாளாக போகுது தண்ணி. நல்லா சுத்தம் ஆகிடுச்சு. நல்லா இருக்குது தண்ணி சாமி வரப்போ தண்ணி இருக்கும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க திருவிழாவை. பழைய மதுரை என்ட்ரி ஆகிட்டோம். மதுரை தமிழ் மண். மதுரை அந்த மதுரைன்றது ரொம்ப கெத்தான ஊர். அநேகமாக என்னுடைய லைஃப்பில் இப்போ தான் ஃபஸ்ட்டு முறை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை சின்ன வயசில் கூப்பிட்டு வந்தாங்களோ எனக்கு தெரியும் கவனம் இல்லை. இப்போ தான் மதுரைக்கு வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு முறை கால் எடுத்து வைக்கிறேன் மதுரையில். மதுரை என்ட்ரி ஆயாச்சு. அதான் மதுரை சிட்டி.
நல்லா இருக்குது. ரொம்ப அவ்வளோ அதாவது ஒரு சிட்டி மதுரை இவ்வளோ பெரிய கோயிலில் டூரிஸ்ட் ஏரியா இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணலாம் மக்கள், கவர்மெண்ட் எல்லாம், முனிசிபாலிட்டி இது தானே, மாநகரம் தானே செய்வாங்க. இன்னும் கோயில்கிட்டலாம் எப்படி இருக்கோ தெரியல, போய் பார்க்கலாம் வாங்க.